ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10வது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு நவம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய நவம்பர் மாதம் இருக்குல்ல, அந்த நவம்பர் மாதத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால நவம்பர் மாத ஜோதிட தாள்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நவக்கிரகங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சு அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ அந்த வகையில் நவம்பர் மாதம் உங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக ஷேர் பண்ண போகிறேன். அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். கிரகங்கள் எப்படியெல்லாம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த நவம்பர் மாதத்தில் கிரக பயிற்சிகள் முக்கியமானது 6 நடக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுது. இதனால் 12 ராசிக்காரங்களுக்குமே ராஜ வாழ்க்கையை வாழ போகிறீங்க என்பது குறிப்பிடப்படுது. அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ராஜ வாழ்க்கை, ராஜ வேட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமுமே கிரகங்கள் பயிற்சி அடைந்து தங்களுடைய நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி 6 கிரக பயிற்சிகள் வலுவாக நடைபெற இருக்குது. இதன் காரணமாக பலன் பெறக்கூடிய ராசிக்காரங்க குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஜோதிடத்தில் ஒவ்வொரு மாதமே நிகழக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நம்ம வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த 2025 ஆண்டில் நவம்பர் மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் தான் நீதிமாதனாக அறியப்படக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகும். அத்தோடு சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் தான் எல்லா ராசிக்கும் பலன்களை வழங்க இருக்கு. குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பலன்களை அள்ளி வழங்க இருக்கு. நவம்பர் மாதம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியில் உங்கள் ராசி இருக்கிறீங்களா என்பதை வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நவம்பர் மாதம் முதல்ல என்னென்ன கிரக பயிற்சிகள் எந்தெந்த தேதியில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நவம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய அந்த முக்கியமான கிரக நிலைகள் பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. நவம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நவம்பர் 10ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையில் பயணிக்க இருக்கிறார். நவம்பர் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலையில் அடைகிறார். நவம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சக ராசிக்குள் நுழைகிறார். சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நவம்பர் 26 சுக்கிரன் 2வது முறை பயிற்சியாகி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்குள் நுழைகிறார். இந்த மாதிரி தான் கிரக மாற்றங்கள் ஏற்படுது. இதில் தான் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை காண இருக்கிறீங்க. ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொது பலனில் ஃபஸ்ட்டு என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பரிகாரமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொது பலனில் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய மாதம் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவை பெற போகிறீங்க. வீடு, வசதிகள், தங்கம், வெள்ளி ஆகியவையெல்லாம் உங்களுக்கு சேரும். நிதி நிலைமையில் கூட ஒரு விதமான சஸ்திரத்தன்மை மேம்படும்.
அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வேலையிலையும் வெற்றி பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருப்பதால் நீண்ட நாள் நிதி பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து மன அமைதி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தான் பல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்குது, அதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கெட்டோ, காரியத்தில் தடை தாமதம் ஏற்படும், எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காமல் இழுபறியாக இருக்கோ, ஆனாலும் மனமகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியும். மெயினாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நன்றாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகமானது இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணுக்க நிலை மாறும். பணவரவு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது. இதனால் குடும்பத்தில் இருந்து வந்த மனநோகும்படியான சூழ்நிலைகள் மாறும். ஆனாலும் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கோ. பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகோ. நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தரும். பெண்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கலாம் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். தொகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம். கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவது உறுதியாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தை ஈர்ப்பீங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையோ. அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இதற்கேற்ப நீங்கள் நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்க விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும். புதுமையான சில விஷயங்கள் செய்யறதன் மூலிமா எல்லாருடைய கவனத்தை ஈர்ப்பீங்க. படைப்புகள்லாம் நல்லா பண்ணிங்கன்னா போராட்டங்கள் சந்திக்க வேண்டியது இருக்காது. விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு அனுஷமில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் சாதகமாக முடிவு பெறும். மனதில் உற்சாகங்கிறது அதிகரிக்கும். உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் வந்து குறையும். தேவையான உதவிகள் கிடைக்கும். கடன் பிரச்சனை குறையும். முன்னேற தேவையான உதவிகள் கிடைக்கும். அதனால் முன்னேற்றத்தை விட்டுறாதீங்க. பெண்களுக்கு கூட நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் தடை வந்தாலும் தொடர்ந்து செய்தீங்கன்னா வெற்றியோடு முடிக்க முடியும். நல்லா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அப்போ தான் செல்வாக்கு உயரும். தேவைகள்லாம் பூர்த்தி செய்ய பணம் உங்களுக்கு தாராளமாக இருக்குது. ஸோ அனுஷமில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். அப்புறம் கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம் கிடைக்கும். திடீர் கோபம் ஏற்படும். வீண் செலவு இருக்கும். பிடிவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நன்மை தரும். அது ஒன்று தான் வந்து நல்லது. அதை மெயினாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, திருமுற்று படைய பாராயணம் செய்து வந்தீங்கன்னா
கந்தன் அருளால் கண்ட பிணி நீங்கும், குடும்ப கஷ்டம் தீரும். அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வியாழன் வெள்ளி. சந்திராஷ்டம தினம் நவம்பர் மாதம் 18, 19, 20. அதிர்ஷ்ட தினம் நவம்பர் மாதம் 12, 13. ஸோ உங்களுக்கான பலன்கள் முழுமையாக இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. தயார் பண்ணிட்டேன், ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.